இந்த உலகத்திலே பார்த்தவுடனே இந்த உயிர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இத்தனை காலம் வாழ்ந்து அழிய வேண்டும், இப்படித்தான் காக்க வேண்டும் என்று காத்து லட்சிக்கக்கூடிய கடவுளாக நாம் இருந்தோம். இன்றைய நாளையில் அந்த கபால ராட்சதன் கருமாரியனுடைய வார்த்தையை கேட்டு சிறையில் தள்ளினான். சிறையில் நாம் பட்ட பாடு அதிகம். அப்படி போட்டவுடனே நம்முடைய உடம்பெல்லாம் முத்து போட்டிருக்கிறது, அம்மை போட்டிருக்கிறது. அந்த அம்மையானது எரிகிறது. அனல் என்று சொல்லக்கூடிய தீயில் பட்ட காயத்தை விட அதிகமாக இந்த அம்மை என்று சொல்லக்கூடிய முத்து எரிகிறது. அங்கமெல்லாம் முத்தினால் அனலாய் எரிகிறது. மாதே எந்த லட்சுமியே, இந்த போட்டவள் யார் என்று தெரியவில்லையே. அப்படி தெரிந்திருந்தாலாவது அவர்களிடம் சென்று கெஞ்சி கூத்தாடியாவது இந்த முத்தை இறக்க சொல்லலாம். ஆனால் அவர்கள் யார் என்றும் தெரியவில்லை. முத்து போட்டிருக்கிறது. நமக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறதா அல்லது மைத்துனாகிய சிவபெருமான் இருக்கிறார், மகனாகிய பிரம்மதேவன் இருக்கிறார், தேவர்கள் அனைவர்களுக்கு போட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஒரே இறைகிறது. யாரு பாவனைக்கு எங்களுக்கு ஆளாவில் தெரியவில்லை. தெரியலங்க. அது யாரு போனவர் தெரிந்தால் அவரை பார்க்கலாம். நம்ம சென்று ஒரு வாரமாக மூஞ்சலாம் எழுதுங்க. நம்மளை திரையிட போட்ட உடனே உடம்பெல்லாம் பார்த்தால் எங்கெங்கே முத்தெல்லாம் போட்டு உடம்பெல்லாம் ரணமாக இருக்கிறது. உடம்பெல்லாம் எரியுது சாமி. மாமா ஆண்டவா, மைத்துனாக என்ன ஆச்சரியமா இருக்கிறது. நம் அனைவருக்குமே முத்து கொண்டிருக்கிறது. தேவர்களில் அவனும் ஒருவன் தானே. நாசமா போவான் நல்லா வைக்கிறேன்னு யாரும் ஒண்ணு என்னும் சொல்ல கிடையாது. போட்டுது உனக்கு போலியோட பேர் அத்தனை பேருக்கு நான் ஒரு உள்பட்டவன். என்னைக்கும் பெரியவனு பேசிட்டே கிடையாது. இப்படி எங்களுக்கெல்லாம் முத்து போட்டிருக்கிற காரணங்கள் என்ன தெரிஞ்சிருக்கிறியா? எப்படி கருமாரி அம்மாவுடைய வார்த்தை. கருமாரியம்மா எங்கடாக்கிறாவ பாக்கலையா? தெரியலையே. அவ பண்ணதால் தான் அவளுக்கு வேலை. யாரு? கருமாரி. அதனால நாங்க என்னடா செய்யணும்? என்ன சேர்ந்தீங்க? எப்படி? அலை மகள், கலை மகள், மலை மகள். ஆமா. உண்மை. 3 பேர் என்ன செய்யணும்? கட்டணும், மஞ்சள் உடுக்கணும், மாவு விளக்கு எடுக்கணும், பூடு கொண்டு வரணும், படிக்கணும். பார்த்தாத்தான்
அப்பதான் இதெல்லாம் இறங்கும். மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றி மாவிளக்கு நாங்கள் படையல் செய்ய வேண்டும். பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைத்தார்கள். மேளத்தோடு அப்படியா? பம்பை உடற்கை. அப்படி இருந்தால் நாமல் இப்போது நார்கள் சொன்ன வண்ணமாக செய்ய வேண்டும் என்ற அறிவுரையும் சொல்லியிருக்கிறான். நாமல் புறப்பட்டு செய்ய வேண்டும் இல்லவா? ஏற்காடு புறப்படலாம். இன்னைக்கு திரும்ப இதே நாடு
கண்கண்ட தெய்வனி மட்டும் ஒரு தெய்வம் உண்டோ? மண்டலம் கண்ணிலே கண்கண்ட தெய்வனி மட்டும் ஒரு தெய்வம் உண்டோ?